Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நோடல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Find the node voltages by using nodal analysis. ஸோ இதுதான் கொடுத்திருக்கிற சர்க்யூட். இப்போ இன்னொரு விஷயம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Find the node voltage அப்படின்னு சொல்லிட்டாவே நம்ம எந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணணும்? நோடல் அனாலிசிஸ் டெக்னிக் தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ப்ராப்ளமில் மென்ஷன் பண்ணலைனாலும் பை யூஸிங் நோடல் அனாலிசிஸ்னு கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்கல அப்படின்னாலுமே நீங்கள் என்ன தான் பண்ணணும்? நோடல் அனாலிசிஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும்? இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன மேடம் ஏதோ புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னு தானே சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா இப்போ இந்த ப்ராப்ளமை எடுத்து நார்மல் மெத்தடில் நம்ம பண்ணணுமா, அப்படி இல்லை இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணணுமா, இல்லை இதை டிபெண்டன்ட் சோர்ஸ் ப்ராப்ளமா, இல்லை ஏசி சோர்ஸ் ப்ராப்ளமா, இல்லை சூப்பர் நோடு ப்ராப்ளமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறமா தான் ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? நோடல் அனாலிசிஸை நோடை மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நோடுங்கிறது என்ன? 3 or more branches connected at a particular point தான் நோட் பாயிண்ட். கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு நோடுன்னு எடுத்துக்கிறேன், இதை செகண்ட் நோடுன்னு எடுத்துக்கிறேன், இதை தேர்ட் நோடுன்னு எடுத்திருக்கேன். பாட்டமில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்? கிரவுண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ இங்கே பாருங்கள், நோடு 1ல் வோல்டேஜ் V1, நோடு 2ல் வோல்டேஜ் V2, நோடு 3ல் வோல்டேஜ் V3. ஓகே, சரி மேடம், இது டிபெண்டன்ட் சோர்ஸ் ப்ராப்ளமா அப்படின்னா அது இல்லை. கன்ஃபார்ம்டாக நல்லா தெரியும். டிபெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வித்தின் எ டைமண்ட் ஷேப்குள்ளார உங்களுக்கு கரண்ட் சோர்ஸோ வோல்டேஜ் சோர்ஸோ கொடுத்துருப்பாங்க. அப்போ அது டிபெண்ட். அப்போ இந்த ப்ராப்ளம் டிபெண்ட் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி ப்ராப்ளமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ரெசிஸ்டர் மட்டும்தான் இருக்குது, இண்டக்டர் கெப்பாசிட்டர் எதுவும் இல்லை. அப்போ இது ஏசியும் இல்லை, டிபெண்ட்டும் இல்லை. கரெக்டாக? அடுத்து நார்மல் மெத்தடில் பண்ண முடியுமா அப்படின்னா யோசிக்கணும். நம்ம இந்த நோடல் அனாலிசிஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட் லாவை ஒவ்வொரு நோடுக்கும் அப்ளை பண்ணி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறோம். கரெக்டா? அப்போது ஒவ்வொரு நோடுக்கும் நான் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவை அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு அந்த பிரான்ச்சில் போகிற கரண்ட்டு தெரியணும். கரெக்டா? ஓகேவா? இப்போ சப்போஸ் அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நார்மல் மெத்தடில் போட்டுக்கலாம். சப்போஸ் இப்போ எனக்கு 2 நோடுக்கும் இடையில் வெறும் வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது? நார்மல் மெத்தடுக்கு போக முடியாது. அதே மாதிரி டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணியும் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, அப்போ நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னா அந்த சூப்பர் நோடு கான்செப்டை யூஸ் பண்ணணும். அப்போ சூப்பர் நோடுனா என்ன அப்படின்னா 2 நோடுக்கு இடையில் வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த பிரான்ச்சை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சூப்பர் நோட் பிரான்ச்சுன்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த நோடு 2க்கும் நோடு 3க்கும் இடையில் எனக்கு இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. இதை சம்டைம்ஸ் உங்களுக்கு வித்தின் சர்க்கிள்குள்ளார கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் இப்படி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி, அப்போ இந்த ப்ராப்ளமை நம்ம என்ன பண்ணணும்? சூப்பர் நோட் டெக்னிக் தான் யூஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் ஒன்ஸ் அந்த சர்க்கியூட்டை சூப்பர் நோடை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரான்ச் உங்களுக்கு சூப்பர் நோடாக ஆக்ட் ஆகுதோ அந்த பிரான்ச் எடுத்துக்கோங்க, தனியாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த பிரான்ச் தான் எனக்கு சூப்பர் நோடு பிரான்ச். அப்போ இங்கே V2 இருக்குது, இங்கே V3 இருக்குது, நடுவில் 22 வோல்ட் இருக்குது. அதை எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, இங்கேயும் அதே மாதிரி ப்ளஸ் வரும். அப்போ ப்ளஸ் இருக்குது அப்படின்னா அடுத்த பொலாரிட்டி என்ன இருக்கும்? கண்டிப்பாக நெகட்டிவ் தான் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி நெகட்டிவ் தான் வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பிரான்ச்சுக்கு கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா ரைஸ் இன் பொட்டென்ஷியல், அதனால் V2. அதே மாதிரி இங்கேயும் நெகட்டிவ் டு பாசிட்டிவ், அப்போ +22ன்னு வரும். இங்கே பாருங்கள், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ், அப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படின்னா -V3 = 0. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? V2 - V3 = -22ன்னு எழுதிக்கலாம். அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா?
இப்போ அடுத்து கேட்கலாம், மேடம் இதில் 3 நோடு இருக்குது, அப்போ எத்தனை ஈக்குவேஷன் நம்ம எழுதணும் அப்படின்னா 3 ஈக்குவேஷன் எழுதணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதிட்டோம். ஓகே, அடுத்து ஒரு சிலர் கேட்கலாம், மேடம் இதை டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸில் போட்டு உங்களோட வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, சரி. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்து 2வது ஈக்குவேஷன் எழுதணும்ல, அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நோடு 1ஐயும் 2ஐயும் செக் பண்ணி பார்க்குறேன். இதில் எதுனா இந்த பிரான்ச்சில் எதாவது பர்டிகுலர் பிரான்ச்சில் ஒன்லி வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். அந்த மாதிரி எனக்கு எங்கேயும் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நோடு 1ல் கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட் லாவை அப்ளை பண்ணுறேன். அப்போ கரண்ட் லாவை அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த நோடு 1ல் எத்தனை பிரான்ச் கனெக்ட் ஆகிருக்கு? 1 2 3 4 பிரான்ச் கனெக்ட் ஆகிருக்கு. கரெக்டாக? இந்த 4 பிரான்ச்சில் 2 பிரான்ச் எனக்கு என்னது கரண்ட் சோர்ஸ். இப்போ இந்த 2 கரண்ட் சோர்ஸும் எப்படி இருக்குது? டுவர்ட்ஸ் தி நோட் பாயிண்ட். அப்போ டுவர்ட்ஸ் அ நோட் பாயிண்ட் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ப்ளஸ் வரும். கரெக்டாக? ஆனால் இங்கே ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே தான் எழுதணும். எனக்கு டுவர்ட்ஸுங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், -3 +3ன்னு போட்டுக்கிறேன் அப்படின்னு போடக்கூடாது. டுவர்ட்ஸ்னால் பாசிட்டிவ், பட் ஆனால் அங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ நெகட்டிவில் இருக்கிறதுனால அதை அப்படியே எடுத்து எழுதணும். ஓகே, சரி. அப்போ நான் இந்த 2 எடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு நோடல் அனாலிசிஸில் என்ன சொல்லுவேன் எப்போவுமே அப்படின்னா, ரேண்டமாக நீங்கள் வந்து பிரான்ச் கரண்ட்டை மார்க் பண்ணிக்கணும்னு சொல்லுவேன். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 3 ஓம் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1, 1 ஓமில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2, இந்த 5 ஓமில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I3, இந்த 4 ஓமில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I4ன்னு எடுத்திருக்கேன். சரியா? அப்போது எனக்கு நோடு 1ல் என்ன ஆகுது? I1ம் இருக்குது, அதே மாதிரி I4ம் இருக்குது. அப்போ இந்த I1 எப்படி எழுதலாம்? V1 - V2 டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி I4 எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள், V1 - V3. ஏன்னா இந்த 4 ஓம் வந்து இந்த நோடுக்கும் இந்த நோடுக்கும், தட் இஸ் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில கனெக்ட் ஆகிருக்கிறதுனால I4 வந்து V1 - V3 டிவைடட் பை 4ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த 2 கரண்ட்டும் மூவிங் டுவர்ட்ஸுங்கிறதுனால அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. -I2 -3. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா -I1 -I4 is equal to 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -11 is equal to I1 + I4. I1ங்கிறது V1 - V2 டிவைட் பை 3, I4ங்கிறது V1 - V3 டிவைட் பை 4. இந்த 2 வேல்யூஸும் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். நார்மல் கேல்குலேஷன் தான். சரிங்களா? அப்படி சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நமக்கு வந்து என்ன ஈக்குவேஷன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, -11 is equal to 0.584 into V1 -0.334 into V2 -0.25 into V3. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ 2 ஈக்குவேஷன் எழுதியாச்சு. அடுத்து நான் என்ன பண்ணணும், 3வது ஈக்குவேஷன் எழுதணும். அந்த 3வது ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நோடு 2ஐயும் நோடு 3ஐயும் நான் மர்ஜ் பண்ணிக்கணும். மர்ஜ் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வராது. ஓகேவா? இப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா எலிமினேட் ஆயிரும், இந்த நோடு 2ஐயும் 3ஐயும் நான் மர்ஜ் பண்ணுறப்போ. ஓகேவா? அப்படி மர்ஜ் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நோடு 2ஐயும் 3ஐயும் மர்ஜ் பண்ணுறோம்ல, அங்கே வந்து கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட் லாவை அப்ளை பண்ணுறேன். அப்படி அப்ளை பண்ணுறப்ப இப்போ பாருங்கள், இந்த நோடில் எதெல்லாம் இருக்குது, இந்த 3 ஓம் கனெக்ட் ஆகிருக்கு, -3 ஆம்பியர் கனெக்ட் ஆகிருக்கு, இந்த 1 ஓம் கனெக்ட் ஆகிருக்கு. இது மர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வோல்டேஜ் சோர்ஸே வராது. அப்போ என்னாகும், இந்த 5 கனெக்ட் ஆகிருக்கும், இந்த 25 கனெக்ட் ஆகிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் என்ன கனெக்ட் ஆகிருக்கு, 4ம் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ எல்லா வேல்யூவும் நம்ம எடுத்து எழுதணும் எக்ஸப்ட் இந்த 22 வோல்ட். ஓகேவா? ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நோடிலிருந்து வெளியில் போகுது. ஓகேவா? நோட்லேருந்து வெளியில் போகுது அப்படின்னா அவுட் கோயிங் அப்படின்னா மைனஸ். இப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே என்ன பிரான்ச் கரண்ட் மார்க் பண்ணியிருக்கோம், I1 மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து டுவர்ட்ஸ், I2 வந்து அவே, அதே மாதிரி I3யும் அவே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா -25ங்கிறது மூவிங் அவே, I4 வந்து டுவர்ட்ஸ் பாசிட்டிவ்.
ஸோ அந்த கான்செப்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஈக்குவேஷனை எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ எழுதி சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு என்ன வருது பாருங்கள். I1 மைனஸ் I2 மைனஸ் I3 ப்ளஸ் I4 இஸ் ஈக்குவல் டு -28ன்னு வருது. ஓகேவா? ஸோ அப்போ I1ங்கிறது என்ன, V1 மைனஸ் V2 டிவைட் பை 3. I2ங்கிறது என்ன, V2 டிவைட் பை 1. I3ங்கிறது என்ன, V3 டிவைட் பை 5. அதே மாதிரி I4ங்கிறது என்ன, V1 மைனஸ் V3 டிவைட் பை 4. ஸோ இது வந்து மைனஸுங்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆயிரும். ஸோ அந்த கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்கள். 0.584 இன்ட்டு V1 மைனஸ் 1.334 இன்ட்டு V2 மைனஸ் 0.45 இன்ட்டு V3 இஸ் ஈக்குவல் டு -28ன்னு வருது. அப்போ டோட்டலாக நம்ம எத்தனை ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம், 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் ரெஃபரன்ஸை விட்டணும். ஏன்னா அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ கிரவுண்ட் அப்படின்னா 0 பொட்டென்ஷியல். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 நோடு இருக்கிறதுனால 3 ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், மேட்ரிக்ஸாக நீங்கள் வந்து எழுதிக்கலாம் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா V1 இல்லை. அப்போ V1ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன வரும், 0 வரும். V2ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, V3ஓட கோஎஃபிஷியன்ட் -1. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. V1ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 0.584. ஓகேவா? V2ஓடது -0.334, V3ஓடது -0.25. அதுதான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. 0.584 V1ஓட கோஎஃபிஷியன்ட், V2ஓட கோஎஃபிஷியன்ட் -1.334, V3ஓட கோஎஃபிஷியன்ட் -0.45. அன்னோன் வந்து V1, V2, V3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 1ல் என்ன கான்ஸ்டன்ட் வருது, -22ன்னு வருது. அப்போ -22. செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன வருது, -11ன்னு வருது. ஓகே. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷனில் என்ன வருது, -28ன்னு வருது. ஓகேவா? இப்போ நான் அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி டைரெக்டாக V1, V2, V3 என்ன வருது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிராமர்ஸ் ரூலை அப்ளை பண்ணி V1 கண்டுபிடிக்கணும். அப்போ V1 இஸ் ஈக்குவல் டு டெல் V1 டிவைட் பை டெல்டா, V2 இஸ் ஈக்குவல் டு டெல் V2 டிவைட் பை டெல்டா, V3 இஸ் ஈக்குவல் டு டெல் V3 டிவைட் பை டெல்டா. ஸோ அந்த கான்செப்டை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி V1, V2, V3 என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். நான் டைரெக்டாக கேல்குலேட்டர் யூஸ் பண்ணதுனால டைரெக்டாக அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். V1ஓட வேல்யூ 1.08 வோல்ட்டு, V2ஓட வேல்யூ 10.5 வோல்ட்டு, V3ஓட வேல்யூ 32.5 வோல்ட். நான் எடுத்திருக்கிற மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து 3 டெசிமல்ஸ் எடுத்திருந்தீங்க. இந்த வேல்யூ எடுத்திருந்தால் தான் உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். சப்போஸ் இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெசிமல் எடுக்கிறத பொறுத்து. ஸோ நீங்கள் டெசிமல் வந்து எப்போவுமே எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் எடுத்து எழுதிக்கோங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வேரியேஷன் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமுக்கு எனக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.